Unit 1 இந்த poem நம்ம markup பண்ணணும் கண்டிப்பாக memory poem ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப important. Let us move to the first நம்ம வந்து we need to know about the author no அவரோட அந்த poemோட author பேர் வந்து ஹென்ரி வேன் டைக். அவர் வந்து ஒரு அமெரிக்கன் poet. ஓகே இந்த poetை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். about the poet ஹென்ரி வேன் டைக். அவரோட லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா 1852 to 1933 வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர். அவர் வந்து போய்ட், ஒரு எஜுகேட்டர் அண்டு கிளர்ஜிமேன் மீன்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயும் நல்லா டெவலப் ஆகிருக்கவங்கன்னு அர்த்தம். He served as a professor of English literatures at Princeton University between 1899 and 1923 வரலும் இவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. Okay. Next, the poem listen பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்க நியூ வேர்ட்ஸ் அந்த க்ளாசரியில் வந்து நம்ம படிக்க வேண்டிய நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த நியூ வேர்ட்ஸோட மீனிங்ஸ் பார்த்துக்கலாம். மார்னிங்னா ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கிரேட் சேட்னஸ். ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மார்னிங். நெக்ஸ்ட் வெயில்ஸ்னால் டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் see இட் கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏதோ ஒரு மறைச்சு வைக்கப்பட்ட பொருள் நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது, அதை தான் வந்து நம்ம வெயில்ஸ்ன்னு சொல்லுவோம். க்ரௌன்னா தெரியும் எல்லாருக்குமே, எ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்ட் ஃபார் பீயிங் த பெஸ்ட்டுன்றதுக்காக நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸை தான் வந்து நம்ம வந்து க்ரௌன் சொல்லுவோம். குவெஸ்ட், எ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடியாமல் ஒன்று வந்து தேடிட்டே வாழ்க்கையை நகர்த்திட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் குவெஸ்ட். அப்புறம் அன்ரிலக்டன்ட், willing to do something, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். This forms of generally not used but the poet has coined it for emphasis. நிறைய வந்து அன்ரிலக்டன்ட் வந்து இந்த போய்ட்டில் தான் வரும், அந்த போயமில் வர ஒரு முக்கியமான நல்ல வேர்டு. அதோட மீனிங் பாருங்களேன், willing to do something. நம்மளும் அப்படி தான் இருக்கணும், எப்போவுமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், அதுதான் நம்மளோட சோல்குள்ளே இருக்கும் இல்லையா, அதுதான் அதோட மீனிங். ஃபர்ஸ்ட் இந்த போயம் பற்றி பாருங்கள். இந்த போயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இப்போ தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம படிச்சிருப்போம், இந்த அகநானூறு, புறநானூறு, அந்த மாதிரி அந்த லைன்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுவாங்களே, அதை மாதிரி தான் இந்த இங்கிலீஷ்லேயும் இந்த போயமோட வந்து சனட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த போயம் வந்து சனட் சொல்லுவாங்க. ஏன்னா த வேர்ட் சனட் இஸ் எ derived from the Italian word sonetto அப்படின்ற வேர்டில் இருந்து தான் இந்த வேர்டு வந்து டெரைவ் ஆச்சு, which means a little song or small lyric அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாங் ஆஃப் 14 லைன்ஸ், ஒரு 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 சாங் வந்து 14 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சனட்டுன்னு சொல்லுவோம் சில்ட்ரன். இப்போ நம்மளோட போயம் பாருங்களேன், இந்த போயம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே எத்தனை லைன் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 தெரியுதுங்களா, 8 லைன்ஸ் இருக்குது, கீழே வந்து 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ இது டோட்டலி 14 லைன். இந்த 14 லைன்ஸ் இருக்க போயம் வந்து என்ன சொல்லுவாங்க, சனட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன் poetry the sonnet has 14 lines and it was written in iambic pentameter அப்படின்னு சொல்லுவாங்க. iambic pentameterனால் என்னென்னா, இந்த 14 லைன்ஸ் iambic pentameter 14 லைன்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு லைனில் வந்து பார்த்திங்கன்னா 10 சிலபிள் இருக்கும். சிலபிள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ அந்த போயமில் பாருங்கள், சிலபிள் மீன்ஸ் இந்த வேர்ட் லெட், மீ, பட். லெட் வந்து 1, மீ 2, பட் 3, லைஃப் 4, மை 5, லைஃப் 6, ஃப்ரம் 7, இயர் 8, to 9, இயர் 10. 10 சிலபிள் இருக்குல்ல ஒரு வேர்டில், சிலபிள் 10 சிலபிள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து எமிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எமிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எ லைன் வித் 10 லைன் சிலபிள் அசென்டட் ஆன் எவ்ரி செகண்ட் பீட். அந்த செகண்ட் லைன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயம் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சனட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா.
The first 8 lines of the sonnet is known as active. அந்த first 8 lines வந்து active அப்படின்னு சொல்லுவோம். The last 6 lines is known as the sistet அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Sonnet can be categorized on the basis of their rhyme scheme. Rhyme scheme நமக்கு தெரியும் இல்லையா, ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் வர்றதை வச்சு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ரைமிங் ஸ்கீம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போயம் படிக்கும்பொழுது பார்ப்போம், அந்த ரைமிங் ஸ்கீம் எல்லாம் சேர்த்து பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 1 லைஃப், அதோட ஆத்தர் ஹென்ரி வேன் டைக், அதை பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த போயம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். Let me but live my life from here to here with forward face and unreluctant soul. Let me but live my life. என்னோட வாழ்க்கைன்றது இப்போ ஆத்தர் பற்றி அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு, அவரோட லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. லைஃப் வந்து பாருங்கள் சில்ட்ரன், நம்மளோட லைஃப் எல்லாருமே இமேஜின் பண்ணிகிட்டே நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்கள மாதிரி இப்போ இவங்க பெரியவங்கள் ஆகிட்டாங்க, இவங்க லைஃப் நல்லாயிருக்கு, நம்மளும் இதே மாதிரி பெரியவங்க ஆகிட்டோம், நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம எப்போயுமே கனவு காணக்கூடாது. யாரோட லைஃப் எப்படி அமையும்னு தெரியாது. லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு வாழ்க்கை கடந்து போகும்போது நிறைய கஷ்டங்கள், எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் வருதோ அந்தளவுக்கு கஷ்டங்களும் வரும். அதையும் நம்ம கடந்து போனால் தான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ திரும்ப பாருங்கள் இந்த ஃபஸ்ட் 2 லைன்ஸை. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இயராக கடந்து போயிட்டே இருக்குது. எப்படி போகுது? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா, புதுசாக வில்லிங் டு டூ, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய சோல்னால் நம்மளோட ஆன்மா, அப்படி அந்த மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிட்டே ஃபார்வர்ட் பர்ஸோட முன்னோக்கி போயிட்டே இருக்கேன். இப்படி தான் என்னுடைய ஒரு வருஷமும் கடந்து போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பை இந்த மாதிரி தான் நான் ரன் பண்ணணும்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப அகெயின் 2 லைன்ஸ் படிக்கிறேன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் ஹியர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். புரிஞ்சுதுங்களா? நாட் ஹரியிங் டு, நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் ஹரியிங், அதுக்காக அவசரமாக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எப்போயுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. இதை பண்ணுறதுனால என்ன வரும்ன்றதை நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். அதுதான் நாட் ஹரியிங் டு. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், அதுக்காக நான் அவசரப்படலைன்றதுக்காக ஸ்லோவாக இருக்கிறேன்றதுக்காக நான் வந்து என்னோடய கோலை நோக்கி போகலன்றது அர்த்தம் கிடையாது. நான் ஸ்லோவாக போனாலும் என்னோடய எய்ம் என்னது, என்னோடய கோலை அச்சீவ் பண்ணணும், அதை நோக்கி தான் என்னோடய எண்ணம் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. இதில் நம்ம தமிழ் பழமொழிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா. எதுவுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அதுக்காக ஸ்லோவாக போகிறவங்க, நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய ஸ்டோரியெல்லாம் நம்ம ப்ரைமரி செக்ஷன்லலாம் படிச்சிருக்கோம். அதுக்காக ஸ்லோவாக போகிறதுனால வின் பண்ணாமல் ஆகிடுவோன்னு இல்லை, நம்ம எந்த லெவலில் போயிட்டுருக்கோன்றது தான் முக்கியம் இல்லை. கரெக்டான பாத்தில் போகணும். ஸ்லோவாக போகிறோம் ஃபாஸ்ட்டாக போகிறோன்றது முக்கியம் இல்லை, கரெக்டாக நம்ம கோலை ரீச் பண்ணுற எண்ணத்தோடு போகணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இன் த டிம் பாஸ்ட். நிறைய என்னோட டிம் பாஸ்ட் அப்படின்னா என்னுடைய முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மார்னிங்னா சேட்னஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கவலைப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு டிஸப்பியர் ஆகிடும். அதையே நினச்சிட்டு ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. திரும்ப அதெல்லாம் போயிடுச்சு. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வில்ஸ். எப்படி போன விஷயங்களை பற்றியோ போன சேட்னஸ் கவலைகளை பற்றியோ திரும்ப யோசிக்கக்கூடாதோ, அதே மாதிரி ஃப்யூச்சர் வேல்ஸ்னால் அது டு ஹைட், ஏற்கனவே சொன்னால் மறைக்கப்பட்டிருக்கணும். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. அப்போ அது வந்து என்ன நடக்கும்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன நடக்குமோ நினச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக பயந்துட்டும் இருக்கக்கூடாது. திரும்ப அந்த லைனை படிக்கிறேன், கேளுங்க சில்ட்ரன். Not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails. ஸோ ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்படாதீங்க, என்ன நடக்கும்லாம் பதட்டப்படக்கூடாது. முன்னாடி நடந்த கவலைகளையும் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு டிஸப்பியர் ஆகிடும், போயிடணும். பட்
with your whole and happy heart. என்னுடைய முழு மனதோட that pays its toll to youth and age and travels on the cheer. என்னோட முழு மனதோட ஹாப்பியாக என் மனதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக என்னோட யூத்லேருந்து இன்னும் இயர் போக போக, அதாவது இப்போ அவர் யூத் ஏஜில் இருக்கார், இன்னும் இயர் போக போக அவளோட லைஃப் ட்ராவல் எப்படி இருக்குமா, ரொம்ப ஜாயாக, ரொம்ப சியர்ஃபுல்லாக, ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃப்பை ரன் பண்ணிட்டு போகணும். அதுதான் என்னோடய விருப்பன்றது தான், அவரோட விருப்பத்தை தான் இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திரும்ப அகெயின் இந்த 8 லைன்ஸை நான் ரீட் பண்ணுறேன். Let me but live my life from here to here with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning from the things that disappeared in the dim past, not holding back in fear from what the future wails, but with your whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் பாருங்களேன், அந்த ரைமிங் ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, ரைம் ஸ்கீமு, அதை வந்து அதை வச்சு பாருங்கள். இயர் டிஸப்பியர், ஓகே, சோல் கோல், அப்புறம் இதே மாதிரி ஃபியர் சியர், ஹோல் டோல், இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இல்லை, ரைமிங் வேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ரைமிங் ஸ்கீம் எழுதுவோம்? ஹியர் இருக்கு இல்லையா, ஹியர் வந்து நம்ம ஆல்ஃபபெட் ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம். எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுவோம் ரைமிங் ஸ்கீம் எழுதும் போது. ஏ, சோல் வந்து ஏவோட சவுண்ட் போல் இல்லையா, அப்போ அது வந்து என்னது, பி. கோலும் சோலும் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இதுவும் பி. டிஸப்பியர்ன்றது ஏவோட சவுண்டு, இயரோட சவுண்ட் மாதிரி இருக்குது, ஸோ இதுவே ஏ. அப்போ ரைமிங் ஸ்கீம் சொல்லும் போது என்ன பண்ணுவோம், ஏ பிபி ஏ. அதே மாதிரி ஃபியருக்கு வந்து ஃபியரும் ஏவோட தான் வரணும். ஹோலுன்றது பி, டோல்ன்றது பி, சியருன்றது ஏ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 8 லைன்ஸுக்கு ரைமிங் ஸ்கீம் எழுத சொன்னால் இந்த மாதிரி எழுதணும். 4 லைன்ஸ்க்கு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த 4 லைன்ஸ்க்கு மட்டும் ரைமிங் ஸ்கீம் எழுதுனா போதும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, என்னோடய லைஃப்பை என்னோட தேடலோட அவசரம் இல்லாமல் பொறுமையாக, எதுக்காகவும் பயப்படாமல், கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படாமல், ஹோல் ஹாப்பி ஹார்ட்டோட என்னை சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம லைஃப்பை அப்படி தான் டே டு டே நம்ம மூவ் பண்ணணும். இயர் டு இயர் என்னோடய லைஃப் இப்படி தான் மூவ் பண்ண போகணும், விடணும், மூவ் ஆகணும் அப்படின்னு என்னோடய லைஃப்பை என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த 6 லைன்ஸ் பாருங்கள். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். அது பெரிய ஹில்லாகவும் இருக்கலாம், ரொம்ப பள்ளமாகவும் இருக்கலாம். பள்ளம் மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான். அந்த மாதிரியும் வரலாம். ரஃப் ஆர் ஸ்மூத், எ ஜேர்னி வில் பி ஜாய். அது அந்த ரொம்ப கரடு முரடாக ரஃபாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளோட பாதைன்றது, நம்ம லைஃப் ஜேர்னின்றது மேடு பள்ளங்களும் இருக்கும், ரஃப்பாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆனால் நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்கணும், ஜாயாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக தான் போகணும். அதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் அப்படின்னா, ஸ்டில் சீக்கிங், இன்னும் எனக்கு நிறைய தேவைகள் வந்து இருக்குது. வாட் ஐ சாட், நான் தேடிட்டே இருக்கேன் என்ன எனக்கு வேணுன்றது. வென் பட் எ பாய், நான் ஒரு பாயாக இருந்து என்னோடய தேடுதல். இப்போ ஒரு குழந்தையாக இருக்கும்போது உனக்கு என்னெல்லாம் உனக்கு தேவையாக இருக்கும், நியூ ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாருக்கும் எனக்கு தேவைப்படும் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், அப்படிலாம் நிறைய நம்ம நினைப்போம். ஹை அட்வென்ச்சர், நிறையா யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற காரியத்தை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா, அதான் அட்வென்ச்சர்னு சொல்லுவோம். ஈவன் அந்த பைக் ட்ரைவ் பண்ணுறது, நான் இந்த வயசுலேயே ட்ரைவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம் இல்லையா. நிறைய அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் சொல்ல வரல, நிறைய புது விஷயங்களில் சாதிக்கணும், புதுசாக ஒரு திங்ஸ். இப்போ நம்மளுடைய லோயர் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் இயர், நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அழகாக மோட்டார் பைக் போகிற மாதிரி, கார் போகிற மாதிரி, விண்மீல், வாட்டவர், அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாமே அட்வென்ச்சர் தான். அந்த மாதிரி கண்டுபிடிக்கணுன்ற தாட் நம்ம ஆஸ் ஏ பாயாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எ க்ரான், அதுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க, அதை எல்லாரும் பாராட்டணும், பெருமையாக சொல்லணும், சூப்பர், எப்படி சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கான் பாரு, அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி அதுதான் க்ரான், நம்மளுக்கு மகுடம் சுற்றுறது மாதிரி. இதெல்லாம் நம்ம ஒரு பாயாக இருக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு நினைப்போம். இவரும் இப்போவும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் நிறைய சாதிக்க முடியும். நம்ம பெரியவங்களாக வளர்ந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் நியூ திங்ஸை வந்து லேர்ன் பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் இமேஜின் பண்ணிக்கிறாரு.
மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் அண்ட் குவெஸ்ட். எப்போயுமே என்னோடய ஹார்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இது புதுசான விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அந்த புதிய விஷயங்களை நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி என்னோடய ஹார்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். குவெஸ்ட் ஒரு கேள்வியோட அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கோம். அண்ட் ஹோப் த ரோட் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையோட முடிவுன்றது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம நம்பணும். ஐயோ இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நிறைய கவலைகள் வருது, இப்படி வருது அப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அப்படி இருந்துட்டு நம்மளோட பின்னாடி லைஃப் எப்படி இருக்குமோன்னு அதுக்கும் நினச்சி பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய கடமைகளை நம்மளுடைய செயல்களை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய லாஸ்ட் டேர்னுன்றது எப்பயுமே நம்ம வாழ்க்கையோட முடிவுன்றது கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அகெயின் இந்த ஸ்டான்ஸை ரீட் பண்ணுறேன். ஸோ லெட் த வே wind up the hill or down or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. இதில் பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம் பாருங்களேன். டவுன், க்ரௌன், ஜாய், பாய், குவெஸ்ட், பெஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ இதுக்கு மட்டும் இந்த 6 லைன்ஸ்க்கு மட்டும் ரைமிங் ஸ்கீம் எழுத சொன்னால் எப்படி எழுதுவீங்க? டவுன் வந்து ஏ, அப்புறம் ஜாய் பி, பாய் பி, க்ரௌன்றது திரும்ப அகெயின் ஏ, குவெஸ்ட் அப்படின்றது சி, பெஸ்ட்டுன்றது சி. இந்த 6 லைன்ஸ்க்கு மட்டும் எழுத சொன்னேன். ஸோ எப்படி உங்களுக்கு லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் ரைமிங் ஸ்கீம் எழுதணும். ரைமிங் ஸ்கீமுன்றது ஆல்ஃபபெட்ஸ், ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ரைமிங் வேர்ட்ஸுன்றது அந்த வேர்ட்ஸே எடுத்து எழுதுவோம். எப்பயுமே ஒரு போயம் படிக்கும்பொழுதே ரைமிங் வேர்ட்ஸு ரைமிங் ஸ்கீமும் சேர்த்து படிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த போயம் வந்து நல்லா மனசில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஃபுல் போயமும் நம்ம மெமரி பண்ணணும். நல்லா மெமரி பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இது நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரகிளில் இருக்கோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நினச்சிட்டு பயந்துட்டு ஐயோ நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ, அந்த ஃப்யூச்சர் வெயில்ஸ் அப்படி சொன்னா இல்லையா, அந்த மாதிரி நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. லைஃப்பில் எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போவோம். நம்மளோட ஃபைனல் கோல் வந்து நம்ம ரீச் பண்ணும்போது அது கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நம்பிக்கையோடு இருங்க சில்ட்ரன். Thank you.